தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது என்னடா தமிழ் தாய்க்கு வந்த சோதனை, இல்ல சோதனையா இல்ல இது வேதனையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு, இல்ல சாதனையா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் சபாநாயகர் சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பயே ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்கும் தமிழும் கலந்து பேசி தமிழ்ல பேச முடியாம கஷ்டப்பட்டப்ப நீங்க தெலுங்குலயே பேசலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குல பேச சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவும் தெலுங்குலயே பதில் சொன்னாங்க. இப்படி பல்வேறு சுவாரஸ்யமான செயல்கள். இதற்கு இடையில மரிய வில்சனுடைய பீரிட்ட கோபம், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய ஆச்சரியம், நாங்கள்லாம் டென்ஷனா இருந்தோம், நீங்களாம் எப்படி இப்படி கூலா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி எம்எல்ஏ அமைச்சர்களை பார்த்து கேட்டது. இது அனைத்தையும் கூட்டி இன்று சட்டமன்றத்தில் நடந்த சோதனையா வேதனையா அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு பகுதியை இன்னைக்கு பேசுறதுல கொஞ்சம் வெக்கமா கூட இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து, இது என்னடா இது, மணப்பாறையில போய் முறுக்குக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி, மதுரையில மல்லிக்கு வந்த சோதனையா, திருநெல்வேலியில போய் அல்வாவுக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்தாய்க்கு வந்த சோதனை. இந்த தமிழ், இப்ப நீங்க போய் கேரளால போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாமா பாடக்கூடாதான்னு ஒரு டிபேட் வைக்கலாம். அங்க போய் ஒரு தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றலாம். இல்ல இல்ல, இங்க தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால கர்நாடகால உள்ள சட்டமன்றத்துல தமிழ்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு. இல்ல ஆந்திரால ஒரு பகுதியில நிறைய தமிழர்கள் இருக்காங்க, அதனால அங்க நடக்கக்கூடிய பொது நிகழ்ச்சிகள்ல தமிழ்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு பேசுனா அது சாதனை. நடக்கிறது எங்க? தமிழ்நாட்டுல, தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழின் மொழியை பெருமைப்படுத்துற விதமா, தமிழ் இனத்தை பெருமைப்படுத்துற விதமா தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து எல்லா பொது நிகழ்ச்சிகள்லையும் பாடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வெட்கக்கேடான செயலா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இது இன்றைக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் மீது உள்ள கோபமும் பழியும் தான். இவர்கள் 90 நாள் தான் ஆகுது. இதற்கு முன்னால் என்ன நடந்தது? 1970 இருந்து பாடப்படுகிற இந்த தமிழ்தாய் வாழ்த்து சமீப காலமாக பாசிச பாரதிய ஜனதாவினுடைய ஒரு பாசிச கோர முகத்தினால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுது. சமீபத்தில் நடந்த மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இதுவரைக்கும் எப்படிப்பட்ட மரபு இருந்ததோ அதை கடைபிடிச்சிருக்கலாமே. ஆனால் இது சென்ற ஆட்சியிலையுமே ஆளுநர் தொடர்ச்சியாக 2 முறை சபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சார். அவருடைய அறிக்கையை வாசிக்காமையே கூட வெளிநடப்பு செஞ்சாரு. அப்படின்னா அந்த தமிழ்தாய் வாழ்த்தா இல்லை என்றால் தேசிய கீதமா அப்படிங்கிற இந்த ஒரு போட்டியில வெளியேறினார் அப்படிங்கிறதும் நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம். ஆனால் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டுதான் தமிழ்தாயை நம்ம காப்பாற்றணுமா அப்படிங்கிற ஒரு நிலை இவ்வளவு ஆண்டு காலம் கழித்து இப்ப வருது. அப்படின்னா இங்கே தமிழர்கள் தமிழர்களாக இல்லை அப்படிங்கிறதா தோணுது. நீங்க பாருங்க, இப்ப இதுவே வரலாற்று சிறப்பு மிக்க அப்படின்னா வேற என்ன சொல்ல வர்றது? இப்ப இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போட்டான் பாருங்க, அன்னைக்கே விரட்டி இருந்திருக்கணும் இவனையெல்லாம். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கேரளால போடலாம், ஆந்திரால போடலாம், கர்நாடகால போடலாம், பீகார்ல போடலாம், டெல்லியில போடலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் சொன்னப்பயே நீ நானும் சுதாரிச்சிருக்கணும்ல. எப்படி விவசாயத்தை கேவலமா பார்த்து, விவசாயியை அசிங்கமா பார்த்து, வேளாணை விட்டு விவசாயத்தை விட்டு எல்லாத்தையும் வெளியேற்றினானோ அது மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மகிழுந்து இருக்கு, கார் இருக்குன்னா அதுல நீங்க தமிழ்ல அந்த பெயர் பலகையை போட்டிருந்தா உடனே பார்ப்பான், அதிசயமா பார்க்கறான். நல்ல வேலை கேவலமா பார்க்கலங்க. அந்த விதத்துல நமக்கு அது ஒரு பெருமை தான் வைங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ல வாகனங்கள்ல தமிழ்ல பொறிச்சிருந்த எழுத்து பலகையை போட்டிருந்தா அதை ஆச்சரியமா பார்க்கறான், ஆனால் பெருமையா பார்க்கறான். ஆனா இப்படி பார்க்கிறவன் ஒரு பேசும்போது எழுதும் போது தமிழ்ல பேசணும் அசிங்கம் நினைக்கிறான். யாரு? இந்த வாகனங்கள்ல பெயர் பலகை தமிழ்ல இருக்கும் போது பெருமையாக ஆச்சரியமாக பார்க்கறான். அது ஆச்சரியமா பார்க்கறது கொண்டு இல்லையே. முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ் எழுதியிருக்கான், அவனே என்ன செய்யறான், பேசும் போதும் எழுதும் போதும் ஆங்கிலத்துல பேசினாதான் அறிவுன்னு நினைக்கிறான். ஆங்கிலம் அறிவல்ல, ஆங்கிலம் இன்னொரு மொழி, இன்னும் சொல்ல போனால் உலக தொடர்பு மொழி, உலக பொது தொடர்பு மொழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா பேசுறதையும் எழுதுறதையும்
தமிழ்ல இருந்தா அசிங்கம்னு ஆங்கிலத்துல இருந்தா அறிவுன்னு நினைக்கிற கூட்டமாய் போய் மாறி போச்சு. ஏடிஎம்ல கூட போய் நிக்கும் போது என்ன நினைக்கிறான், அது கேக்குது தமிழ்லையா ஹிந்திலையா ஆங்கிலத்தையான்னு கேட்கிறப்ப இவன் ஆங்கிலத்தை தான் அமுக்குவான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு தமிழ் தெரியும். ஆனா நமக்கு பின்னால நிக்கிறவன் நம்ம தமிழ்ல போட்டா நம்மள அசிங்கமா நினைச்சிருவானோ அப்படிங்கிற நிலைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி கையெழுத்து போடும்போது பாருங்க, தமிழ்ல போட சொல்லுங்க, போட மாட்டான். ஏன்னா தமிழ்ல போட்டா படிப்பறிவு இல்லாதவன் முட்டாப்பைய அப்படின்னு இவனா நினைச்சுக்கிறான். தமிழ் அழகியா, தமிழ் அறிவியா, தமிழ் ஆற்றலியா, தமிழ் இன்பம்யா. ஆனா இவன் சிக்னேச்சர் சொல்றான் பாரு, அத கையெழுத்து தமிழ்ல அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு விஷயம் அங்க போய் நின்றுச்சு. தேசிய இனத்துக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் உள்ள பிரச்சனையில இன்னைக்குதான் தீர்மானமே வருது. இன்னைக்காவது அந்த தீர்மானம் வந்துச்சேன்னு பெருமைப்பட வேண்டியதான். ஏன்னா இது சட்டமன்றத்துல சட்டமாகுது. இன்னைக்காவது அதை செஞ்சுக்கிறப்பா சாமிகளான்னு சொல்ற மாதிரி இருக்கு. 1970 இருந்து பாடப்பட்டது. 1991 அம்மையார் ஜெயலலிதா தான் சட்டமன்றத்துல வந்த உடனேயும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிங்கன்னு அவங்க முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது இதை சட்டமன்றத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப தேசிய கீதமா தமிழ்தாய் வாழ்த்தா அப்படின்னு வந்து நிக்கிறப்ப முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும்னு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தேசிய கீதமும் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுவது மரபு. எப்பயோட மரபு? சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, 2 தடவை தேசிய கீதம் இந்த ஆளுநர்கள் செய்யற வேலை 2 முறை. நல்ல வேலை இப்பதான் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா திரையரங்களை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எதை? தேசிய கீதம். அது என்ன படம், கர்மாந்த படம்லாம் தெரியாது. ஆனா அங்கேயும் என்ன நடக்கும்னா எந்திரிச்சு தேசிய கீதம். இப்ப இதையெல்லாம் நீங்க பாக்குறப்ப நமக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா, இப்படி என்னத்தையா ஒரு சட்டமன்றத்துல போட எவனா ஒருத்தர் வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்துல வழக்குல இருக்கிற வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கூட ஒரு பயமா இருக்கு. இங்க தமிழ்நாட்டிலேயே இப்பதான் அது வருது அப்படின்னா நீங்க பாருங்க, பாராளுமன்றத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஐயா காயிதே மில்லத் அவர்கள் எதை வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக, தமிழ்நாட்டில் இல்லைங்க, இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை இன்னைக்கு தீர்மானம் போட்டு சட்டமா கொண்டு வரீங்க சட்டமன்றத்துல. ஆனால் ஐயா காயிதே மில்லத் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து சொல்றாரு இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப கூட நேரு கேட்டதா சொல்றாங்க, என்ன சாய்பு நீங்க வந்து உருதை கேட்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க தமிழை கேட்கறீங்க அப்படின்னு. அப்ப காயிதே மில்லத் சொல்றாரு, நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பாகவே நான் அம்மா என்று சொன்னவன் அப்படின்னா பாருங்க, தான் கொண்ட மார்க்கம் வேணா இஸ்லாமா இருக்கலாம், ஆனால் தமிழ்தான் என் மொழி அப்படின்னாரு. அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்களை பாராளுமன்றத்திலேயே இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்காக காயிதே மில்லத் பேசியிருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் 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 சொல்லி இப்ப நம்மளை கொண்டு போய் எங்க வந்து நிப்பாட்டிட்டான் பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இப்ப எங்க அம்மாவை நான் அம்மான்னு கூப்பிட்டுக்கிறேன், எங்க அம்மாவை நான் புகழ்ந்துக்கிறேன்னு யாருக்கு போய் நான் கேட்கணும்? சட்டத்துல போய் நிக்கணுமா, நீதிமன்றத்தில் நிக்கணுமா? எங்க அம்மாவை நான் அம்மான்னு புகழணும் அப்படின்னு, எங்க அம்மாவுடைய பெருமையை நான் புகழணும்னு ஒரு மகன் நீதிமன்றத்தில் போய் நிப்பானா? இல்லையே. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இது சாதனையா வேதனையா அப்படிங்கறதுதான் நமக்குள்ள உள்ள கேள்வியாக நிற்கிறது. இந்த சாதனையா இது வேதனையா அப்படிங்கிற இன்ற தீர்மானத்தை கேள்வியாக வைத்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். சமர்க்களத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம். நன்றி, வணக்கம்.